வணக்கம். தினமலர் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொங்கலுக்கு ரொக்கம் ரூபாய் 3000 எதிர்பார்த்தபடி 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ. திருச்சூர் ரயில் நிலையத்தில் 500 பைக்குகள் தீயில் கருகின. வனவிலங்குகளுக்கு அடைக்கலம், கோவையில் புதிய மையம் திறப்பு. இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். ஒதுக்கப்படாத 41,000 மனைகள், நகர்ப்புற வாழ்விட வாரியம் மௌனம். ஓய்வூதிய திட்டம் அறிவித்த முதல்வருக்கு பாராட்டு விழா. திமுக தேர்தல் அறிக்கை செயலில் ஒரே நாளில் 13,318 கோரிக்கைகள். திமுக ஆட்சியை ஒழித்தே தீர்வோம், அமித்ஷா சபதம். தலையாட்சி பொம்மை போல இருக்கிறார் ஸ்டாலின். அண்ணாமலை. திருவனந்தபுரம் காற்று தமிழகத்திலும் வீசும், நயினார் நாகேந்திரன். 26 எம்பிக்களை பெற்றிருப்போம், பாஜக. அரசு ஊழியர்களை தந்திரமாக ஸ்டாலின் ஏமாற்றியுள்ளார், பழனிசாமி. 1000 முறை அமித்ஷா தமிழகம் வந்தாலும் பாஜகவுக்கு இடமில்லை, காங்கிரஸ். திமுக அரசின் ஊழலால் முதலீட்டாளர்கள் அச்சம், பாமக அன்புமணி புகார். பொங்கல் பரிசு தொகுப்பை தாராளமாக வழங்க வேண்டும், வானதி சீனிவாசன். அரசு மீது தவறான பிம்பத்தை கட்டமைக்கின்றனர், வீரபாண்டியன். மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட். 1 லட்சமாக தமிழக அரசு செயல்படுகிறது, கடேஸ்வரா சுப்பிரமணியம். 2ஆம் இடத்துக்குத்தான் திமுக தவிக போட்டி, சீனிவாசன். முன்னாள் அமைச்சர். பள்ளிகள் இன்று மீண்டும் திறப்பு, ஆசிரியர்கள் போராட்டம் நீடிப்பு. எங்களை பொருட்டாக மதிக்கவில்லை, சத்துணவு ஊழியர்கள் ஆவேசம். பாரதிராஜ உடல்நிலை, மருத்துவமனை விளக்கம். கிட்னி திருட்டு வழக்கில் தொடர்புடைய டாக்டரான திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகன் எஸ்கேப். தாமிரபரணி ஆறு சீரமைப்புக்காக நியமிக்கப்பட்ட கமிஷனர் ஆய்வு. செத்து மிதந்த மீன்கள், சாய ஆலைக்கு கெடு. லஞ்ச வழக்குகள் பதிவில் ராமநாதபுரம் மாவட்டம் முதலிடம். பிப்ரவரி 6 சென்னையில் விவசாயிகள் போராட்டம். வணிக நிறுவன கேமராக்களில் குற்றவாளிகள் கண்காணிப்பு, தேனியில். மது குடித்தது தட்டி கேட்ட மூதாட்டி அடித்து கொலை. டிம்பர் லாரி மோதி ஓய்வு பெற்ற ஆசிரியை பலி. தமிழ் பல்கலையில் எம்ஜிஆர் பெயர் நீக்கத்திற்கு சைதை துரைசாமி கண்டனம். 13 நாட்களுக்கு பின் முட்டை விலை சரிவு. மனைவியுடன் திமுக நிர்வாகியை எரித்து கொண்ட முதல் கணவன் கைது. கிரானைட் தொழிலதிபரை கடத்திய சென்னை பெண் உட்பட 5 பேர் கைது. குஜராத் மாநிலத்தின் சோம்நாத் கோவில் 1000 ஆண்டுகளின் அணையாத நம்பிக்கை, நரேந்திர மோடி. திமுக முன்னாள் எம்பி எல் கணேசன் காலமானார். மாற்றங்களை விரும்பியவர் ஏவிஎம் சரவணன், முதல்வர். பதிவுத்துறை வன்பொருளில் திடீர் கோளாறு. வாக்காளர் பெயர் சேர்ப்பு, சிறப்பு முகாம்கள் நிறைவு. கேரள எதிர்க்கட்சித் தலைவர் மீதான